ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜேஎன் ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த T900 அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்குது இந்த வாட்ச்சு. இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, பேட்ரி தான் வீணாக போயிடுச்சு. இதில் நமக்கு வந்து சார்ஜ் போட்டு வச்சா மட்டும் தான் ஆன் ஆகுது, இல்லைனா ஒர்க்கே ஆகலை. இந்த வாட்சில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஒரு மல்டி க்ரௌண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது, இங்கே நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வாட்சை நம்ம வந்து கழட்டிடலாம். இந்த இடத்துல 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூவுமே நம்ம கழட்டிட்டோம்னா நமக்கு பேக் சைடு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராப்பை நம்ம கழட்டிக்கலாம். ஓரமாக வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். 4 ஸ்க்ரூவையும் ஃப்ரெண்ட்ஸ் 4 ஸ்க்ரூவே நம்ம கழட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு பேக் சைடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு லேசாக. அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு கரெக்டாக எடுத்துடலாம். பேக் சைடு வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம எடுத்துருவோம், ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஸ்ட்ராப் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன ஸ்ட்ராப் அதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு அவங்க ஒரு காயில் கொடுத்துருக்காங்க, அது இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த பட்டன்லாம் வந்து நமக்கு கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க டிஸ்பிளே வந்து நமக்கு இங்கிட்ட தெரியுது, பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்பிளே வந்து நம்ம கரெக்டாக வந்து இங்கிட்டு பின்னாடி சைட்லேருந்து தள்ளி நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பட்டன் வந்து கழட்டி வச்சுக்கலாம். அது லாக்காக இருக்குது பேக் சைடு எடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டாக டிஸ்பிளே வந்து முன்னாடி பக்கமாக தள்ளிடலாம். ஸ்ட்ராப்லாம் வந்து தானாகவே கலந்துக்குச்சு நம்ம பேக் சைடை வந்து எடுத்தனால, டிஸ்பிளேயோட ஸ்ட்ராப்லாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு டிஸ்பிளே லேஸாக வருது. இதை வந்து நம்ம ஆக்சுவலாக ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். நம்மள்கிட்ட அந்த ஹீட் கன் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதான் அவங்க சொல்கிற அந்த ஹெச்டி டிஸ்பிளே இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு 2 ஒயர் இருக்கும். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் லைட்டுக்கு ஒன்றும் டிஸ்பிளேக்கு ஒன்றும் வரும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நமக்கு. இப்போ வாங்க அடுத்து அந்த வாட்சில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு பேக் சைடும் ஃப்ரேமும் நமக்கு தனியாக வந்துருச்சு. இந்த ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாகவே இருக்குது. அந்த வாட்ச் வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த T900 மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இந்த ஃப்ரேம் தான் அதில் ரொம்பவே நமக்கு வெயிட்டாக இருக்குது. இந்த பேக் சைடு நமக்கு பெருசாக வெயிட் இல்லை, ஏன்னா அதில் வந்து மதர் போர்டு பேட்ரி அவ்வளோதான் நமக்கு பெருசாக ஜாமானே பெருசாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலெல்லாம் ஃபோன் பேசுகிறதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் சைஸ் ஸ்பீக்கரு. அடுத்து இங்கே ஒரு பேட்ரி, ஸ்மால் சைஸாக ஒரு பேட்ரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எம்ஏஹெச்னு கூட போடலை, எவ்வளோ வோல்ட்டுன்னு போடலை. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌண்ட் கீ பட்டனு. இது வந்து இந்த இடத்துல இப்படி கரெக்டாக கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப சின்ன மைக்ரோஃபோனாக தான் இருக்குது. இப்போ தானே இந்த வாட்ச்குள்ளே வைக்க முடியல, அதுக்காண்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வேறு எதுவும் இல்லை. அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கான காயில் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மேக்னெட்டோடு இருக்குது. அப்போ தான் அந்த சார்ஜரில் வச்சோன்னா நமக்கு கரெக்டாக மேக்னெட்டில் ஒட்டிட்டு நமக்கு வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயோட கனெக்டரும் இங்கே தான் நமக்கு இருக்குது. ஓகே, மொத்தமாக இந்த வாட்சுக்குள்ளே நமக்கு என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டோட இருக்க பேக் சைடு பேனலு, இந்த ஃப்ரேமு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, இது 3 தான் நமக்கு இருந்துச்சு. இது மாதிரி நம்ம வேறு என்ன ஸ்மார்ட் வாட்சை ரிமூவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.